ஹலோ வைஸ் இது உங்கள் அரசு 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ரகசிய கருத்து கணிப்பு எல்லாமே வந்திருக்கு அப்படின்றத பற்றி நம்ம எல்லாமே தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. யார் ஜெயிக்க போகிறா அப்படின்ற ஒரு அப்டேட்டு. இந்த அப்டேட்டை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டால், ஒரு கருத்து கணிப்பில் கணிப்புப்படி இவங்க ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு. அந்த நியூஸை வந்து என்ன, எதுக்கு, யார் சொன்னால் இதை, எதுக்காக இப்படி லீக் ஆச்சு, யார் ஜெயிக்க போகிறா அப்படின்ற ஆர்வம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். இனி 7 நாள் இருக்குது. 7 நாளுக்கு அப்புறம் வர ஒரு நியூஸை இப்போயே நம்ம வந்து ஒரு லீக்கான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நானாக வந்து சொல்ல இவங்க ஜெயிக்க போகிறாங்க, இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு நான் சொல்ல, லீக்கான விஷயத்த நான் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. மொதல் விஷயம் வந்து, இப்போ டிவிகேக்கு வருவோம். டிவிகேல வந்து நம்ம விஜய் சார் வந்து முன்னாடியே சொன்னது தான். ஓட்டு வந்து நிறையா வந்து போலானது காரணமே விஜய் சார் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுபோக வந்து இப்போ டிவிகே வந்து கரெக்டாக வந்து எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே வந்து ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. அந்த மீட்டிங்கில் அவர் என்ன பேசினார் அப்படின்றத பற்றி தெளிவாக பேசுவோம். மொதல் விஷயம் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து அரசியல் வந்து ஒரு பெரிய ஆளுகளுக்கு தான் சொந்தம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து உடச்சி எரிஞ்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்த முதல்ல சொல்லியிருக்காரு. 2வது விஷயம், அவர் கேட்ட கேள்வி தொண்டர்கள்ட்ட கேட்டிருக்காரு. என்ன கேள்வினா, அந்த பூத்தில் நடந்த பிரச்சனைகள், அதுக்கு நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்டு, அதெல்லாம் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்றத பற்றி கேட்டிருக்காரு. 3வது விஷயம் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, பூத் வாரியாக எவ்வளோ ஓட்டு வந்து பூலிங் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி அவங்க தொண்டர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. 4வது விஷயம் வந்து இப்போ அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, வெற்றி நம்மதே, நமக்கு தான் வெற்றி, 2026 நம்ம தான் ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காரு. அது எதுக்காக, அவர் அவங்க தொண்டர்கள் வந்து பதட்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சொன்னாங்களா, இல்லை உண்மையாகவே இவரும் ஒரு ரகசிய கருத்து கணிப்பு வச்சுருக்காரா, இல்லை என்னன்னு தெரியல. அது வந்து நமக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து 2வது வருவோம். ஏடிஎம்கேல வந்து இப்போ நிறையா அவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்லைனால, மக்கள் செல்வாக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அம்மா அவர்கள் வந்து நிறையா விஷயங்கள் வந்து மக்களுக்காக பண்ணியிருக்காங்க. அம்மா உணவகம் வந்து இல்லாமல் நிறையா பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த டயத்தில். ஏன்னா சிலிண்டர் ரேட் எவ்வளோ ரேட்டு போகுதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அம்மாவுக்கு உணவகம் இல்லாமல் நிறையா பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நானே அந்த அம்மா உணவகத்தில் நிறையா இடத்துல நிறையா டைம் சாப்பிட்ருக்கேன். அது பொய்லாம் சொல்லக்கூடாது. நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். கா இப்போ வந்து ஒரு சாப்பாடு இப்போ காலையில் நம்ம சாப்பிட போகிறோம்னா, மேக்ஸிமம் வந்து அந்த சாப்பாடோட ரேட்டு வந்து ஒரு இட்லி வந்து ரூ. 12 ஆயிடுச்சு. ஒரு தோசை ரூ. 80 கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பரோட்டா ரூ. 25 கொண்டு வந்துட்டாங்க. நம்ம எதை சாப்பிட்டாலும் ரூ. 100க்கு கீழே சாப்பிட முடியாது இந்த டயத்தில். இந்த டயத்தில் அம்மா ஹோட்டல் ஓப்பன் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு காலையில் வந்து ஒரு ரூ. 3, மத்தியானம் ஒரு ரூ. 7ன்னு வச்சுக்கோங்க. 3 7ம் 10 ஆச்சா, நைட்டு ஒரு ரூ. 5, ரூ. 15ல் ஒரு நாள் உணவே முடிஞ்சுச்சு. அதனால் அம்மா உணவகம் வரணும்னு நிறையா பேர் ஆர்வமாக இருக்காங்க. அதுக்கு மேலே வந்து அவர் சொன்ன திட்டங்கள் எல்லாமே வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ கடைசியாக டிஎம்கேக்கு வருவோம். நம்ம டிஎம்கே ஆட்சியில் இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன கிடச்சிருக்குன்னா, நம்ம இந்திய பொருளாதாரத்தில் நம்ம தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்குது. அதாவது முன்னாடி வந்து 8வது இடத்துல இருந்த தமிழ்நாடு வந்து இப்போ 2வது இடத்துக்கு வந்திருக்கு. இதுக்கு காரணம்